ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நிவ்யாவோட லூமினஸ் ஈவன் க்ளோ ஆயில் கண்ட்ரோல் சீரம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நிவ்யா அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ரொம்ப ஃபெமிலியரான பிராண்ட். இப்போ எல்லா பிராண்ட்லேயுமே சீரமெல்லாம் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நிவ்யாவில் வந்து இன்னும் வரல. அண்ட் இதுதான் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்க சீரம். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூப்பில் தான் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா சீரம்னா வந்து உங்களுக்கு பாட்டிலில் தான் வரும். இல்லை, இதுவுமே சீரம் தான். பட் வந்து கொஞ்சம் வந்து அவங்க டியூப்பில் வந்து கொடுத்துருக்காங்க, லைட் ஜெல் டைப் சீரமாக இருக்கிறதுனால. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேலேருந்தே வந்து பிக்மெண்டேஷனை வந்து கம்மி பண்ணும். உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்ற சீரமுக்கும் இதுக்கும் அதுதான் வித்தியாசம். ஸோ அந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா மெலஸ்மா மாதிரியான ஸ்பாட்ஸை கூட ரொம்பவே வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். அதுதான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட பிக்மெண்டேஷனில் சூப்பராக ஒர்க் ஆக போகுது. டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் சரி பண்ணும். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து ஆயில் கண்ட்ரோலுக்குமே இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிம்பிள்ஸ் வராமலும் தடுக்கும். க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காமல் வச்சுருக்க ஹைலரானிக் ஆசிடுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் மெயினாக வந்து தயோமிடால் அப்படின்னு ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட். இது என்ன பண்ணுன்னா ஸ்கின்னை நல்லாவே லைட்டன் பண்ணும். அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தால் ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து கம்மி பண்ணும். அண்ட் சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் எதுவுமே வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பம்ப்ஸ் ஏதாவது இருந்தால் கூட அது மேலே ரொம்பவே ஜென்டிலாக இருக்கும். ஹைலரானிக் ஆசிட் ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேஷனாக வந்து வச்சுக்கும். அண்ட் க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அது நம்மளோட ஃபேஸ் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆயிலில் வந்து நல்லாவே வந்து பேலன்ஸ்டாக வந்து வச்சுக்கும். இந்த பர்டிகுலர் சீரம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மட்டும் இருக்கவங்க மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. நார்மல் ஸ்கின் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். சென்சிட்டிவ் அண்ட் எக்ஸ்ட்ரா ட்ரை ஸ்கின் இருக்கவங்களை தவிர மீதி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், ரொம்ப லைட் வெயிட்டான டெக்ஸ்சர். ஜஸ்ட் வாட்டரி ஜெல் மாதிரி தான் இந்த டெக்ஸ்சர் இருக்கும். உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணணும்னு ஈஸியாக வந்து டிஸப்பைர் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஈவன் அந்த க்ரீசினஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அண்ட் இது நீங்கள் நைட் டைம் உங்களோட ஸ்கின்ல வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் ஆகும், நல்ல க்ளோவுமே கிடைக்கும். அண்ட் ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், டேன் இதெல்லாம் இருந்தால் சூப்பராக வந்து ரிமூவ் ஆகும். அந்த இன்க்ரீடியண்ட் வந்து தயோமிடால் வந்து மெலஸ்மா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மங்கு வந்து நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிக்மெண்டேஷன் வகை. உங்களுக்கு அதே மாதிரி சன் பேர்னால் வந்து அது வந்து வரும். உங்களுக்கு ஃபோட்டோ ஏஜிங்னால ஸ்பாட்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹெவியான ஒரு இன்க்ரீடியன்ட். அதை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிக்மெண்டேஷனில் சூப்பராக வந்து போகும். ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து கம்மியாக வந்து நீங்கள் விசிபிளாக வந்து பார்க்க முடியும். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஆன்டி ஸ்பாட் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அங்கங்கே மட்டும் ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா நீங்கள் அங்கே மட்டும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து 12 hour ஆயில் கண்ட்ரோலும் உங்கள் ஃபேஸில் வந்து கொடுக்குது. உங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப க்ரீஸியாகவே இருக்குது, நான் வந்து மேக்கப் போட்டேன் எனக்கு என்ன வழி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை போட்டுட்டு இதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் போட்டு உங்களோட மேக்கப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த எண்ணெய் வழியிற பிரச்சனை வந்து இருக்காது. அண்ட் இது பாருங்கள், ஸ்கின்ல எந்த அளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு மேக்கப் கீழே பேஸாக போடும்போது கூட உங்களுக்கு எந்த வகையான இரிட்டேஷனோ இல்லை ப்ராப்ளமோ வந்து கண்டிப்பாக கொண்டு வராது. பட் இதில் வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறதுனால அது ஒரு மைல்டு எக்ஸ்ஃபோலியன்ட்டுங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக வந்து போடுங்க. அண்ட் ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 ml 599 MRPக்கு கிடைக்குது. பட் உங்களுக்கு ஆன்லைனில் 450 449 அந்த ரேஞ்ச்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான சீரம்.